வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாளைய தினம் தமிழகத்திற்கு வருகிறார் பிரதமர் மோடி. பாமன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார், மற்ற நலத்திட்டங்களை எல்லாம் திறந்து வைக்கிறார். இதற்கு மத்தியில் பிரதமருடைய வருகையில் அரசியல் கேள்விகளும் சேர்ந்தே எழுகிறது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து வந்து விட்டார் இபிஎஸ். இங்கே இபிஎஸ் பிரதமரை சந்திப்பாரா அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்த சூழலில் இபிஎஸ் சந்திக்கலை அப்படின்னு இப்போதைக்கு தகவல் வருது. அப்பாயின்மெண்ட் வந்து கேட்கப்படலைன்னு அதிமுக தரப்புலையும் இல்லை கொடுக்கப்படலைன்னு மாறுபட்ட தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் ஓபிஎஸ் டிடி விதிநகரன்லாம் பிரதமர் வர்றப்போ விமான நிலையத்தில் அவங்கள வரவேற்கிறாங்க அப்படின்ற அந்த தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக விவகாரத்தில் இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்துவதில் தாமதம் சிக்கல் இருக்கு அப்படின்றது இந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி காட்டுதா அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம். அதே நேரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு வாரம் அந்த செய்தி. நேற்றே அண்ணாமலை சொன்னது புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொன்னது. இதற்கு மத்தியில் பிரதமருடைய வருகைக்கு முன்பாகவே அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னு வந்த செய்திகள்லாம் இப்போது இல்லை. அண்ணாமலை விவகாரத்தில் பிரதமருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? பிரதமருடைய இந்த பயணம் அரசியல் ரீதியாக கூட்டணி விவகாரம், அண்ணாமலை விவகாரத்தில் அதிமுக முதல் அண்ணாமலை வரை என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பிரியன் அவர்கள்ட்ட. திரு பிரியன், ஓபிஎஸ் டிடிவிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, அவங்க போகிறாங்க அப்படின்றப்போ இதை நம்ம முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓபிஎஸ் டிடிவி அவங்க பாஜகவோட ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட டிடிவிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரிக்கிற அளவுக்கு போயிட்டார் அவர். ஆக்சுவலாக அதனால் அண்ணாவே மும்மொழியை சப்போர்ட் பண்ணிருக்கார அளவுக்கு போயிட்டார். இல்லை, அது நார்மலாக இருக்கக்கூடிய நேரம்னா பரவாயில்ல. அதிமுக பாஜக பக்கம் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில், இன்னும் சொல்லணும் ஓபிஎஸ் டிடிவி யாரை சேர்த்துக்க மாட்டேன்னு இபிஎஸ் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, இவருக்கு கிடைக்கலையோ அல்லது கேட்டு கொடுக்கப்படலையோன்ற கேள்வி இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே கிடைச்சிருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்களும் அவரை சந்திக்கிறதுக்கான விருப்பப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் பாரத பிரதமராக இருக்கார், ரெண்டாவது அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க, பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்குலாம் இருக்கும். அதனால் தொடர்ந்து ஒரு சந்திப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, கான்டாக்ட்லேயே இருக்கிறதுக்கான விருப்பத்தோடு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது இயல்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் எடப்பாடிகிட்ட வரும்போது எடப்பாடி வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்ற ஒரு விஷயமும் இருக்குது, அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கலன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னு இப்போ அவரை நீங்கள் நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டீங்க, ஏதோ பத்திரிகையாளர் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே கேட்கல அப்படின்னு அவர் சொல்லக்கூடும் ஒரு வேளை. ஆனால் சப்போஸ் வந்து வேற எங்கேயாவது ஒரு தரப்புலேருந்து இல்லை அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டார் அப்படின்னு கூட ஒரு செய்தி வரக்கூடும். இப்போ அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். இவர் வெளில வந்து என்ன சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டு நலன்களை பற்றி மட்டுமே பேசணும்னாரு. சரி, ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டு நலன்களை பற்றியே பேசுனீங்க. ஆனால் அதுக்கு 2 நாள் கழிச்சு அமித்ஷா என்ன சொன்னார், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ன்றார். இவரை பொறுத்த மட்டும் இந்த பாஜகவோட இருக்கிற கூட்டணி வந்து கண்டினியூ ஆகணும்னு அதிமுகவில் ஒரு பெரிய குரூப் கன்வின்ஸ் ஆகிடுது. அதிமுக வந்து பாஜகவோட தான் போகணுட்டு. ஆனால் அவ்வளோ சுலபமாக நம்ம போகக்கூடாது, நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போகணும் அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அதிமுக கொஞ்சம் விலகி நிற்கிறது இல்லை, விலகி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. வெளிப்படையாக வந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை அவங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் இப்போ அண்ணாமலையை அங்கேருந்து எடுக்கணுன்றாங்க. ஓபிஎஸ் டிடிவியோட சசிகலாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது, இவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எதுவுமே ஃபைனலைஸ் ஆகாத போது இவங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், நம்மளே அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், இது இப்படியே போட்டும் கொஞ்சம் நாளைக்கு போட்டும், இன்னும் 10 மாதம் இவர் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுல தயக்கம் இருக்குமா என்ன பாஜக? ஆக்சுவலாக இவங்க கேட்கறது கரெக்டு. அதிமுக கேட்கறது, அவங்க தான் என்டிஏ கூட்டணியிலே அவங்க தான் பெரிய கட்சி, முன்னாள் முதலமைச்சர் அவரை தான் சார் அனௌன்ஸ் பண்ணணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்டிஏல வந்து என்டிஏ ஆட்சின்ற வரும்போது என்டிஏக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை வைக்க முடியும், அதுதான் பெரிய கட்சி. அப்போ இவரை முதல்வர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கணும். அதில் வந்து அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல, அமித்ஷா வந்து இன்னும் கிளியர் பண்ணல ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் நாளைக்கு மோடி வராரே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடிக்கும் இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கும் வந்து அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அதை பார்ப்பாருன்னு நான் தோணல ஆக்சுவலாக. ஏன்னா இது முழுக்க அமித்ஷா நட்டா அவங்க டீல் பண்ணுறது இல்லை, கிரண் ரிஜிஜு இருக்கார்ல தமிழ்நாடு பார்வையாளர், அவங்க டீல் பண்ணுற விஷயம். மோடியை வந்து அவருக்கு வந்து ஓவராலாக ஒரு ஐடியா அவருக்கு இருக்குமே தவிர டீட்டெயில்டாக போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமித்ஷாட்ட பேசப்பட்டிருக்கு, இதில் எதில் முடிவு வந்திருக்கு, எதில் முடிவு வரல, அண்ணாமலையோட பொசிஷன் என்ன பண்ணுறதுன்னா, அண்ணாமலையோட பொசிஷன் என்ன பண்ணுறதுன்னு மோடிகிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. மோடி ஒரு
ஒரு டிசிஷன் சொல்லுவார் அவர். அடிப்படையான விஷயம் என்னன்னா, அதிமுகவுடைய கோரிக்கை இப்படி இருக்கும்போது அந்த பாஜக அந்த கோரிக்கையை தாண்டி போகாத நிலையில் நம்ம எதுக்கு ரொம்ப நம்ம பேசிக்கணும் இதை பற்றின்னு எடப்பாடி நினைக்கக்கூடும். நாங்கள் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம், அதுக்கு ஆதரவான முடிவுகள் எதுவும் வரல, தெளிவான முடிவுகள் வராத போது நம்ம எதுக்கு வெளிப்படையாக பேசிக்கணும். நம்ம ஒரு ஓவராலாக ப்ராட் பேஸாக ஒத்துட்டோம். இந்த விஷயங்கள்லாம் தெளிவான நம்ம ப்ராட் பேஸாக நம்ம டீட்டெயிலாக ஒரு வருஷத்துக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, கேட்போம். இந்த நேரத்தில் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி. இபிஎஸ் பிரதமரை சந்திக்கலை அப்படின்ற கேள்வி வரப்போ அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்கலையா இல்லை கொடுக்கலையா? சந்தி டிவி அது தெரியல சார். அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா அப்பாயின்மெண்ட் கேட்கலையான்னு. ஏன்னா தலைவரும் அம்மா வளர்த்த இயக்கம், அம்மாவை தான் தேடி எல்லாரும் வருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்க, இன்னைக்கு ரோடு சிக்னல்ல போய் நிக்கிற மாதிரி நின்றுட்டு 2 பேர் நின்று அப்படி போய் இப்படி கையாட்டிட்டு அவர் போறதெல்லாம் இப்பதான் நம்ம அம்மா மறைவுக்கு பின்னாடி பாக்குறோம். ஆகவே அந்த தன்மானத்தை இழந்து விட்டோம். அதனால இவர் போய் பார்த்தாலும் தப்பு தான், அவர் போய் பார்த்தாலும் ஏர்போர்ட்ல லைன்ல நின்றுட்டு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு இதை விட பெரிய அவமானம் தேவையே இல்லை. நான் அவரை தப்பா சொல்ல, பிரதம மந்திரிய பார்க்கறதோ வரவேற்கிறதோ தப்பா இல்லை. அதை வாலண்டரியா கேட்டுட்டு போய் அங்க நின்று வரும்போது கும்பிட்டு அவர் அலோ அவரையோ அப்படின்னு கேட்டு போகும்போது இந்த கட்சிக்குடைய மெரிட் போயிடுது. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்ல விரும்புறேன். இது அம்மாவை தேடி போயஸ் தோட்டத்துல இருந்து பிரமோத் மகஜான்ல இருந்து எல்லாரும் நிற்பாங்க. பெர்னாண்டஸ்ல காலங்கள்லாம் போய் இன்னைக்கு அவர் பாவம் போகும்போது போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, இது ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, அவரும் தனியா கூட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினா இந்த கட்சிக்கு ஒரு மரியாதையா இருக்கும். அந்த மரியாதையும் போயிடுச்சு. இப்ப நம்ம தலைப்பு நீங்க சொல்ல வர்றது இவங்க கேட்டிருக்கிறது கூட தனியா சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் இல்ல, அவர் வர்றப்பவோ போறப்பவோ அவ்வளவுதான் வரவேற்கிறது, அவ்வளவுதான். ஆமா சார், சிம்பாலிக் பாலிடிக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மோடி வர்றாரு, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு. ஆமா, மோடி வர்றாரு, நாங்க தேடி வரோம், ஓடி வரோம் அப்படிங்கிறது தான். வலையில விழுந்துட்டாங்க. வலையில விழுந்து பின்னாடி இவங்களால தப்பிக்க முடியாது. அதை பார்க்கணும், உடனே பார்த்தாகணும். இல்ல இவர் போலன்றப்போ வலையில விழுகல அப்படின்றதான பொருள்படுது. முதலா போயிட்டாரு, இல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வலையில விழுந்துட்டாருன்னு சொல்லலாம். இப்ப நேத்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நீங்க நாடாளுமன்றத்துல அந்த மாநிலங்களவையில எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அவரு நம்ம தர்மரும் எதிர்த்து ஓட்டு போட்டார். 4 பேருமே போட்டாங்க. தர்மர் ஆல்சோ அதை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அப்ப எல்லாம் அதை நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு, நம்ம குறை சொல்ல முடியாது. ஆகவே அதை எதிர்த்து ஓட்டு போட்டதை நான் வரவேற்கிறேன், தப்பு இல்லை. அதுதான் பாலிசியா இருக்கணும், கொள்கையா இருக்கணும், கோட்பாடா இருக்கணும். அதுல அவங்க எப்படி அவங்களோட சமாதானம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் தலைவர்களாக நீங்க அவர் ஒரு 10 நிமிஷம் தனியா பார்க்க முடியலன்னா, 5 நிமிஷம் தனியா பார்க்க முடியலன்னா, இது ஒரு கட்சிக்கு அவமானம் சார். இல்ல சார், அதுல இன்னொரு கேள்வி, நீங்க போயஸ் தோட்டத்துக்கு வருவாங்க அப்படின்றத அது பழைய கதை. அவங்க ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ பிரதமரே வந்தாரு, அங்கேயே விருந்து சாப்பிட்டாரு அப்படின்ற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். ஆனா ஏர்போர்ட்டுக்குள்ள அவங்க தனியா சந்திச்சாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, நீங்க தான் கேமரா வச்சுட்டு சுத்துறீங்களா? அங்க உட்காந்தாலும் தெரியும், காபி குடிச்சாலும் தெரியும், எல்லாமே தெரியுமே. பிரைம் மினிஸ்டர் அரைவல், செப்பரேட் ஏர்கிராப்ட் இருக்கும், கீழே இறங்குவாரு, அழகா அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. அவர் பார்த்து பேசினாதான் பிரேக்கிங் ஆயிடுது. பெருசா 2 நிமிஷம் தனியா பேசினார், காதுல பேசினார், பாருங்க எப்படி பேசினார் சார். அவர் பாம்பன் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், நல்ல திட்டங்களை எல்லாம் செய்யறதுக்காக வரார் பிரதம மந்திரி, வரவேற்போம், அதுல தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய தன்மானத்தை இழந்து விடக்கூடாது. இன்னைக்கு நான் முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்றேன். இன்னைக்கு நான் பார்த்தேன், நான் பெரிய சேஞ்சஸை பார்த்தேன். நான் மனதார இன்றைய தினம் சொல்லுகிறேன், அம்மாவை தவறாக பேசிய அண்ணாமலையை புகழேந்தி கண்டித்தவன் போல யாரும் கண்டித்திருக்க முடியாது. அப்புறம் தான் மீதி எல்லாம் களத்துல பேசினாங்க, போனாங்க. அவ்வளவு பயங்கரமா கண்டிச்சேன். இன்னைக்கு அண்ணாமலையுடைய பேச்சுக்கள், அதனுடைய அவர் கொண்டு வர விதம் நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவா இருக்காரு அண்ணாமலை. பாத்தீங்களா அந்த பேட்டியை பாத்தீங்களா? அவர் சொல்லிட்டு இருக்கிறத, பிஜேபி ஆட்சிக்கு வரணும், பூத் எல்லாம் போட்டா ரெடி பண்ணியாச்சு, என் கட்சி ஆட்சிக்கு வரணும், இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சியில் அமரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவை என்னன்னா, திமுக அரசு அகற்றணும். அது கட்சி என்ன சொல்றதோ அதை நான் செய்யறேன். ஆனா அதே நேரத்துல கட்சி மாநில தலைவராக நான் என்னுடைய ஆலோசனையை சொல்லியிருக்கேன். இல்லைங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதை நீங்க பார்க்கல. நீங்க இல்ல சார், அவர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம்
பேட்டி கொடுத்தார் சார் சென்னை வந்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தார் நேத்து கோயம்புத்தூர்ல வரைக்கும் கொடுத்தார் அவருடைய ஸ்டாண்ட் இதுதான் சார் நான் அடிச்சு என்னோட டிடிஎஸ் அவருடைய ஸ்டாண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர்ட்ட நம்ம இன்னும் கூட கேட்டு தெளிவு பண்ணலாம் ஒரு நிமிஷம் 1 லட்சம் ரூபாய் நான் பெனால்டி கொடுத்துறேன் ஐபிசிஆர் சிஆர்பிசில தப்பு பண்ணிட்டா ஒன்னு தண்டனை அனுபவிக்கணும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் செங்கோட்டையன் பார்க்கவே இல்லை நான் அமித்ஷாவை அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் யாராவது காதுல வாங்கிக்கிறாங்களா யாராவது ஒத்துக்கிறாங்களா சொல்லுங்க பாப்போம் எந்தவித ஆதாரமும் இல்லை எந்த பிளைட்லயும் போல அந்த போர்டிங் பாஸ் வந்து ஃப்ராட் பேக் அதையும் எடுத்தாச்சு நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தது அப்ப அவங்க அன்பு சகோதரி வந்து ஹேர் டை அடிக்க மாட்டாங்க பிளாக் ஹேர் டை அடிச்சிருப்பாங்க பிளாக் ஹேரோட இருப்பாங்க 2019 ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தப்ப பார்த்தது அந்த போட்டோ போட்டுருக்காங்க அதனால இது வந்து ஏன் அமைதியா அமைதி நல்லது மௌனம் நல்லதுன்னு செங்கோட்டை ஒரு பதில் கொடுக்குறாரு சார் கேட்ட கேள்வி இது அரசியல்ல வந்து என்ன பதில இது நான் அமைதியா இருக்கேங்க நீங்க எல்லாம் அமைதியா இருங்க யாரும் பேசாதீங்க ஆனா நான் பேசவே மாட்டேன் இங்கேயே உட்கார்ந்துருப்பேன் என்ன டெல்லி போனதா சொல்லுவாங்கன்னா சார் ரோட்ல போன செங்கோட்டை மறுக்கலையே சார் செங்கோட்டை ஆமான்னு சொல்லல மறுக்கவும் இல்லையே ஆமா நான் தானே சொல்றேன் ஆமான்னு சொல்லல அப்ப நீங்க அதே திருப்பி என்கிட்ட சொல்றீங்க என்கிட்ட இது வேலையா பேசிட்டு இருக்காங்க சார் இது ஒரு தொழிலா பேசிட்டு இருக்காங்க டிவில அதுலயும் உட்கார்ந்து சரி அப்ப என்ன நடந்துச்சு சார் நான் கேக்குறேன் இப்ப தெரியாம கேக்குறேன் ஒரு உள்துறை அமைச்சரும் இந்த நாட்டினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க நிர்மலா சீதாராமன் அது ஷெட்யூல் இருக்காது யாரு சாரி பினான்ஸ் மினிஸ்டரும் பாக்குறப்ப ஷெட்யூல் வராது காலையில டிஃபன்ல இருந்து ராத்திரி டின்னர் வரைக்கும் எல்லாமே இருக்குமே சார் தனியா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு 10-20 எம்எல்ஏ இருக்கணும் 10-20 எம்எல்ஏ இருக்கணும் இல்ல பிரியன் சார் இருக்கு நான் உங்களை ஒண்ணும் தப்பா நான் சொல்ல பிரியன் சார் பிளீஸ் ஒரு 10-20 எம்எல்ஏ இருக்கணும் 10-20 மாவட்ட செயலர் இருக்கணும் அவர் கோபியிலே ஈரோடே காலியை போயிடுச்சு சார் 90%. அவர் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற காலையில சட்டசபைக்கு போறாரு நிருபர்களை அங்க இருக்க நிருபர்களை பார்க்காம பின்பக்கமா பூந்து போறாரு ஏன் வந்து சொல்லுங்க சட்ட தீண்டத்தகாதவர்களா அன்னைக்கே நான் கேட்டேன் இல்ல சார் பாரதிய ஜனதா கட்சி தலைவரிடம் சொல்லுங்க நீங்க அண்ணாமலை பேசுற மாதிரி பேசுங்க தைரியமா பேசுங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுங்க நான் முதலமைச்சர் ஆவன்னு சொல்லுங்க கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து சொல்லுங்க நேத்தி ஓட்டு போட்டேன்னு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க நேத்தி வரைக்கும் கூட்டணி இருந்துச்சான் நேத்தி வரைக்கும் கூட்டணி இல்ல ஆனா இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நாங்கள் பேசுவோம் அப்பதான் சொல்ல முடியும் அந்தந்த கட்சியை பத்தி அப்புறம் எதுக்கு இல்லைன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியோட இப்போ அந்த ராஜ்யசபா சீட் வேணும் சார் அதுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும் அதை வாங்கிட்டு திருப்பி குத்துனாலும் முதுகுல ஆச்சரியப்படுறது நான் தான் ஓபனா சொல்றேன் 3வது எம்பி ஓகே கேப்போம் நான் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் பாஜக வலையில அதிமுக விழுந்து விட்டது அமித்ஷாவையே சந்திச்சாகிவிட்டது இன்னைக்கு போய் சந்திச்சா என்ன சந்திக்கலாம் என்ன பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படின்றது ஊரறிஞ்ச ரகசியம் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. தந்தி தொலைக்காட்சி ஆயுத எழுத்து அவைக்கும் நெறியாளர் உள்ளிட்ட பார்வையாளருக்கும் பணிவான வணக்கம். அதாவது சார் அதிமுகவிற்கு என்று ஒரு இலக்கணம் இருக்குது. திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப கருப்பு பலூன் விடுவாங்க, ஆட்சிக்கு வந்துட்டோன்னா வெள்ளக்கடை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அதிமுக எப்பொழுதும் நட்பை பாராட்டி நலன்களை பெறும், தமிழக நலன்களை பெறுவதுதான் அதிமுகவுடைய பாலிசி. தேசிய கட்சியில் இருப்பவர்களை நண்பர்களாக பாவிக்கின்ற குணம் கொண்டது. பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழியில் அதிமுக. இப்ப இந்த புகழேந்தி என்ன எதுக்கு வருத்தப்படுறாருன்னு தெரியல. சம்பந்தம் இல்லாம அவமானம் தன்மானம் இதெல்லாம் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதிமுக தன்னுடைய தேர்தல் இலக்கை அது யாரோட கூட்டணி சேர வேண்டும்ங்கிறது அதிமுகவினுடைய கட்சி தெரியுமா. இங்க வந்த தலைவர்களா போயஸ் தோட்டத்துக்கு வந்தாங்க சார், ஒரு வரம்பு இருக்கு. அங்க வந்தாங்க, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க, இப்படி ஏர்போர்ட்ல போய் நிக்கலன்றார் சார். புரட்சி தலைவி அம்மா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு தொண்டனாக தலைமை தாங்குகிறார். இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற அதிமுகவுடைய துரோகத்திற்கு துணை போனவர்களுக்கும் அதிமுகவிற்கு என்ன சம்பந்தம்? ஒரு வரம்பு வேண்டாமா? அதிமுக கூட்டணி இலக்கை இந்த கட்சியோட கூட்டணின்னு நிர்பந்திக்கிறதுக்கு புகழேந்தி யார் சார்? அதிமுக கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம். இவன் நீக்கப்பட்ட சிலர் தொலைக்காட்சியில் தனக்கு பேர் வர வேண்டும், புகழ் வர வேண்டும் நோக்கத்துக்காக அதிமுகவுக்கு யோசனை சொல்லுகின்ற அளவுக்கு என்ன சார்? சீனிவாசன் அவனுக்கே யோகியது இல்லை, எனக்கு என்ன யோகியது இருக்கு?
அவருக்கே யோகியம் இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி யோகியம் இல்ல. நீங்க சீனிவாசன் ஒன்னாம் நம்பர் துரோகிகள், ஒன்னாம் நம்பர் அயோக்கியர்கள், துரோகிகள். இல்ல வார்த்தையில ப்ளீஸ் நோ கான்ட்ரோவர்சி சொல்றாரு சார் இவரு. இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணது இவரு சார். சார் ஒரு நிமிஷம் புகழேந்தி இல்ல அவருடைய பார்வையில நீங்க அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர். நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, கேஸ் நடத்துறீங்க. நாங்க பழனிசாமி என்கிற துரோகி தூக்கி எறிந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கட்சிக்கும் பழனிசாமிக்கும் சம்பந்தமே கிடையாது. யார் சார் பழனிசாமி? உங்களை வெளியேறிவிட்டாரு அப்படின்றாங்க சார். தொண்டர்களுடைய தலைவர் சார், 2 கோடி தொண்டர்களுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர். Who are you புகழேந்தி? புகழேந்தி யாரு? கால்ல ஊர்ந்து விழுந்து இல்ல புகழேந்தி சார் எலெக்ஷன் விடுங்க. மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து தேவையில்லாம பேசாதீங்க, அநாகரிகமா பேசாதீங்க. அநாகரிகமா பேசாதீங்க. உங்களை மக்கள் நாகரிகமா நீங்க ஆரம்பிச்சீங்க சார். ப்ளீஸ் விஷயத்துக்கு வந்து வேண்டாம், தனி தாக்குதல்கள் வேண்டாம், தனிமனித தாக்குதல்கள் வேண்டாம். துரோகத்தை தவிர வேற என்ன உங்களுக்கு நன்மை இருக்கு? யாரு புகழேந்தினா புகழேந்தி யாரு கேட்டுக்கோங்க சார். நீங்க விடுங்க. எல்லா தொண்டரும் கொடுத்தேன். எவருக்கு யோகியம் சமைச்சிட்டு தான் வந்து என்ன விட்டு யாருக்கு யோகியம் இல்ல. சரி ஓகே கூல் டவுன் ப்ளீஸ் கூல் டவுன் நோ புகழேந்தி நான் சீனிவாசனை போட்டு போறேன். நோ சீனிவாசன் மட்டும் பேசுறேன். ஓகே புதுக்கோட்டை சீனிவாசன் மட்டும் பேசுவாரு. புதுக்கோட்டை சீனிவாசன் இல்ல அவர் ஆதங்கம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜக தீண்டத்தகாத கட்சி இல்ல, இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு, அண்ணாமலை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்றாரு. நீங்க ஏன் மறைமுகமா போய் சந்திக்கணும்? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. நம்ம சட்டமன்ற தேர்தல்னு பேசுறோம். இல்ல இப்ப வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் 3வது MP வேணும், அதுக்காக போயிருக்காங்கன்றார். அதுக்கு விஷயத்துக்கு சார், அரசியல்ல எல்லாமே ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதாவது கசப்புகளை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லா தலைவர்களும் அதையே நோக்கி நகர மாட்டாங்க. தேர்தல் காலம் ஒரு ஆண்டு இருக்குது, 13 மாதம் தேர்தலுக்கு காலம். அந்த சூழல்ல மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் யாரை விரும்புகிறார்கள்னு அனலைஸ் பண்ணி தான் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. இப்ப பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை நீங்க திட்டம் என்னன்னு நம்ம தலைப்பு தந்தியில போட்டிருக்கிறோம் ஆயுத எழுத்துல. அவர் என்ன சொல்றாரு, உயர்மட்ட அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அதிமுகவுடைய மோதல் போக்க பாஜகவோ அல்லது அதிமுக பாஜகவோட மோதல் போக்கையே கடைபிடிக்கல. அவங்கவுங்க கட்சிகள் தன்னுடைய களத்துல என்ன அந்தந்த கட்சிகள் எப்படி முன்னிலைப்படுத்தணும், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், வாக்குகளை எப்படி சேர்க்கணுங்கிற அந்த அடிப்படையில தான் எல்லா கட்சிகளும் களமிறங்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடைய அத்தனை கூட்டத்தையும் கூட்டி களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திமுக இன்றைக்கு ஒரு அத்துமீறலான அரசு. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் திமுக அரசால் மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசு இந்த அரசை அகற்ற வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விரும்புகிற அரசு அதிமுகவோட ஆட்சி அமைக்கணுங்கிறது அதிமுகவுடைய இலக்கு. அதை நோக்கி அதிமுக வேலை செஞ்சிட்டு இருக்குது. பாஜகவோடு கூட்டணி சேருவதா அல்லது மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்றதாங்கிறத அந்த கட்சி அவகாசம் வச்சிருக்கிறாங்க. அது காலம் வரும், அந்த காலத்துல அறிவிப்பாங்க எந்த கட்சியோட கூட்டணின்னு. இதுதான் அதிமுக நிலைப்பாடு. இப்ப பாரத பிரதமர் வராரு, பாரத பிரதமரை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நிச்சயமா அதை வந்து தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக சந்திப்பாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, சந்திப்பாங்க. அதற்கான அனுமதியை அவங்க கொடுப்பாங்க, நம்புறோம். ஒரு ஜனநாயக அமைப்புல ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற இயக்கத்துடைய தலைவரை எப்படி தவிர்ப்பாங்க? அதெல்லாம் நிச்சயம் தவிர்க்க மாட்டாங்க. ஒரு காலதாமதம் புரிஞ்சுக்கணும் சார். கேட்டாலும் கேட்கலைனாலும் ஒரு நட்புறவு பாராட்டுகிற இயக்கம் சார் அதிமுக. ஒரு வரலாற்று சிறப்புற்ற இயக்கம். யாரையும் பகைமை கூட இது பண்ணது இல்ல. இதே பாஜக கடந்த காலங்கள்ல என்னென்ன நன்மையை வந்து அதிமுக கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்து இருக்குது. இதை வந்து புகழேந்தி நெஞ்சு, அதாவது மனசாட்சியோட பேச சொல்லுங்க அவரை. கர்கே அவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். பாஜக சேர்த்து வச்சதுல நான் ஒத்துக்கிறேன். பாஜக ரொம்ப நல்லது பண்ணிருக்காங்க அதிமுக, நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு கூட்டணி இல்ல ரோடெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் சார் இப்பதான் ஒரு வருஷமா கூட்டணி இல்ல அப்படினீங்களே. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி நாங்க தலைமை நிலையில முடிவெடுத்து அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்கணும்ல. ரூல்ட் அவுட். எஸ்டிபி மீட்டிங்ல ஏறி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க.
கள்ளக்குறிச்சியில கூட்டணியே இல்லன்னு ஏன் சொன்னீங்க? 10 தடவை சொல்லியிருக்காரு சார். அது நிலைப்பாடு சார். சூழல் தான் சார் தீர்மானிக்கும். தினம் ஒரு நிலைப்பாடு. சரி, ஓகே. திமுக பின்னாடியே போயிடுங்க நிலைப்பாடுன்னு சொல்லி. சரி, நீங்க போங்க சார். திமுக பின்னாடி நீங்க போங்க சார். நீங்க செயல்படுங்க சார். அவர் எல்லாம் அதிமுக தொண்டை ஒருத்தன் கூட திமுகவுக்கு சார் இது பண்ண மாட்டாங்க. அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல ப்ளீஸ். நம்ம உங்களுக்கு அதிமுக தான் சம்பந்தம் இருக்கு. ரெண்டு பேரை விட்டுருங்க. நான் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ரெண்டு பேரை விட்டுருங்க. நோ விவாதம் நகராது. ஓகே, திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இபிஎஸ் சந்திக்கல அப்படின்னா கூட்டணி உறுதி ஆகல அப்படின்ற பொருள். கூட்டணி உறுதி ஆகல அப்படின்றப்போ ஓபிஎஸ் டிடிவி சந்திக்கிறாங்க. அப்போ பழைய என்டிஏ தான் தொடருது, அதான பொருள். ஓபிஎஸ் டிடிவி வந்து 2024 பிஜேபியோட இருக்காங்க. அது இப்போ என்டிஏன்னா பழசென்ன புதுசென்ன என்ன புதுப்பிக்க போகிறோமா? எஃப்சி எடுக்கிற மாதிரி சொல்லி இல்லை அமித்ஷா சொன்ன என்டிஏ ஆட்சி அமையுன்றதுல அவர் என்ன கணக்கு வச்சிருக்காருன்றது வேற. இல்லை நான் உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். ஓபிஎஸ் டிடிவி கூட்டணியில் இருக்காங்க, சந்திக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எடப்பாடி ஐயா கேட்டாரா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தது பற்றி உங்களுக்கு தெரியும். அதிமுகவோ அல்லது எந்த மாநில கட்சியோ முதல்ல செயற்குழுவும் பொதுக்குழுவும் இன்னார் வந்து கூட்டணியை பற்றி பேசுவார்னு ஒப்புதல் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பேசுவாங்கங்கிறது எனக்கு சட்டபூர்வமாக அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வழிமுறையும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் போய் எதுக்கு இப்போ வந்து கூட்டணியை பேசுகிறாரு, ஏன் பேசினார், என்ன பேசினாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சேஷங்களை சொல்ல விரும்பலை, நம்பர் 1. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டது வந்து மோடியின் கணக்கு என்னங்கிறது தான். புகழேந்தி ஐயாவுடைய கணக்கு எந்த டாபிக் கொடுத்தாலும் எடப்பாடி ஐயாவோ பேசணுங்கிறது. பட் நமக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற டாபிக் வந்து மோடி ஐயா, அண்ணாமலை அண்டு எடப்பாடி, தட் இஸ் அதிமுக அப்படிங்கிறது தான். அதுக்கு நடுவில் அவர் ஒரு கருத்து சொன்னார், எனக்கு புரியல. அம்மாவை வந்து விமர்சித்தார் அண்ணாமலை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு சம்பவம் தெரியும். 2வது சம்பவம் யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். சும்மா ஊருக்கு வந்து கதை சொல்லணும், அவர் வந்து அம்மா வந்து இப்போ விமர்சித்தாருன்னு சொல்லணும்னா 2வது சம்பவத்தை சொல்லுங்கள். எங்கேயாவது விமர்சித்தாரான்னு சொல்லுங்கள். ஒன்று தெரியும், பத்திரிகையில் கேட்ட 16 கேள்வியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதுவும் குறிப்பிட்டு கேட்ட அந்த கேள்விக்கு ஏதாவது இந்த டெஸ்ட் மாதிரி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் விமர்சிக்கவே இல்லை. அண்ணாதுரை ஐயாவை பற்றியும் அவர் வந்து ஒரே ஒரு முறை இந்த சனாதன எதிர்ப்பு விஷயம் பேசும்போது விமர்சித்தார்னு தெரியும். 2வது முறை என்னைக்குங்கிறது எங்கேயாவது சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இப்போ முக்கியம் இல்லை. மோடி ஐயாவுடைய கணக்கை விட அமித்ஷா எதுக்காக வந்து அன்றைக்கி ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, அன்றைக்கி இரவு எடப்பாடி ஐயாவை சந்திக்கிறாரு. 10 மணிக்கு ஒரு ட்வீட் வந்திருக்கு. அது பாராளுமன்றத்தில் பேசியதை வைத்து தான் அந்த ட்வீட் வந்தது. பாராளுமன்றத்திலே சொல்லிட்டாரு, தமிழகத்தில் இந்த மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ யாரோட பேசி அமைய போகுது, யாரோட வச்சு அமைய போகுதுங்கிறதெல்லாம் கேள்வியே இல்லை. அது அமித்ஷாக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கான்க்ளேவ்ல பேசினார். ஆமாம், நாங்கள் கூட்டணி பேசிகிட்டு இருக்கோம், உரிய நேரத்தில் அறிவிப்புன்னு. உங்களுக்கு 2023 நடந்தது எல்லாத்தையும் நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம அதிமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது எப்படி 8 போடும், யூ-டர்ன் போடுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2023 இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் அமித்ஷா ஐயா வந்து எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொன்னார். நாம் ஹிந்தி தெரியாது போட கேஸா, அதனால் அது புரியாமல் இருந்தது, நம்பர் 1. அதற்கப்புறம் பாராளுமன்றம் ஒரு அவசர கூட்டம் நடக்கும்போது எடப்பாடி ஐயாவோட கிட்டத்தட்ட 15 நிமிடமோ அரை மணி நேரமோ தனியாக பேசினார். அப்போ வந்து பாராளுமன்றத்தை பற்றி பேசினாருன்னு தான் நாங்களாம் சொன்னோம். இல்லை கூட்டணியை பற்றி தான் பேசினாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுலேருந்து ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளைக்குள்ளே இவங்க வந்து கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. அதாவது சந்தித்தாங்க, பேசினாங்க, கூட்டணி முடிஞ்சு போச்சு. விமர்சித்தாங்க, கூட்டணி முடிஞ்சு போச்சு. இதே எடப்பாடி ஐயா அமித்ஷா வரும்போதெல்லாம் நான் சந்திக்கணுமா அப்படின்னு உங்ககிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் சொன்னார். ஸோ அவர் ஒவ்வொரு விதமாக பேசுகிறதுக்கு இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னு சொன்னால், பிஜேபி ஏன் தமிழ்நாட்டை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பஞ்சாபோ, வெஸ்ட் பெங்காலோ, ஜார்க்கண்டோ, கேரளாவோ, தமிழ்நாடோ, தெலுங்கானாவோ இன்றைக்கி பிஜேபி உள்ளே நுழைந்து சீட்டு போட்டு உட்கார்ற பொசிஷனில் வரலை. இந்த 6 மாநிலங்களில் மட்டும் வரலை. மற்ற எல்லா இடத்துலையும் பிஜேபி எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்போ தமிழ்நாட்டை பற்றி எதுக்கு அவசரமாக திங்க் பண்ணணும்? உடனே ஏன் இங்கே ஒரு கூட்டணி வரணும், இங்கே ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும், அதுவும் அண்ணாமலைஜிக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்போது ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மட்டும் எங்கிட்ட காரணம் இருக்குது. இப்போ வந்து தேவையில்லாமல் இந்த ₹1 ரூபாய்க்கு 29 பைசா தான் வருதுன்னு ஒரு கதையை விட்டு அந்த 29 பைசா எப்படி வருதுன்னு யாருக்குமே இன்னி வரைக்கும் சொல்லாமல், எனக்கு தெரியும் டைரக்ட் டாக்ஸை வச்சு பேசினாங்கன்னு தெரியும், ஆனால் இவங்க சொன்னாங்களா இல்லையாங்கிறத பற்றி தெரியாது. அதுக்கு அடுத்தது வந்து மொழிப்போரை பற்றி பேசினாங்க. அதில் மும்மொழியில் நாங்களும் திரும்ப கேட்குறோம், ஐயா எங்கேயாவது ஹிந்தி இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கிறோம். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹிந்தி வந்துடும், பின்னாடியே சமஸ்கிருதம் வந்துடும்னாங்க. அதுக்கப்புறம் இந்த
டீலிமிட்டேஷனை எடுத்துகிட்டு பேசுகிறாரு. இப்போ வந்து அமித்ஷாக்கு என்ன புரியுதுன்னா, இல்லை இவங்க வந்து வேறு நோக்கத்தோடு செயல்படுறாங்க. பிரிவினைவாதம்ங்கிறது வந்து இவங்க விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இருந்த விஷயம்னு நம்ம போகிறோம், ஊருக்கு சொல்லிட்டு இருந்த கதைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, சீரியஸாக இருக்காங்க, நிறைய விஷயங்களில் தப்பு வருது. இப்போ நம்ம உடனடியாக இங்கே திமுகங்கிறது வந்து இல்லாமல் செய்ய வேண்டும். திமுகவுடைய இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்து மத்திய அரசு எந்தெந்த விவகாரங்களில் எதிர்க்கிறாங்களோ அதை பார்த்து மத்திய அரசு இல்லைன்னா இந்திய பேரரசையே எதிர்க்கிற அளவுக்கு போகிறது. அப்ப அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து இல்ல இங்க இதை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். இல்லைன்னா பஞ்சாபுக்கு எடுக்காத, ஜார்க்கண்டுக்கு எடுக்காத, வெஸ்ட் பெங்காலுக்கு எடுக்காத, 6 மாநிலத்தில் எடுக்காதது ஒன்று தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு எடுத்து ராத்திரியெல்லாம் பேசி அதெல்லாம் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த காரணம் எனக்கு புரியுது. அப்போ இந்த காரணப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னதாக இருக்கட்டும், அல்லது டிவிகேல விஜய் சொன்னதாக இருக்கட்டும், திமுக தான் எதிரி, அந்த எதிரியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டுக்குள்ளே இணைக்க வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் யாருக்காக இருந்தாலும் வருது. கூட்டணிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிமுக தான் முடிவு பண்ணும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய கட்சி. நீங்கள் இவங்க 50 வருடமாக இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி இருந்தாங்க. நடுவில் பங்காளியாக இருந்ததெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா கூட அதிமுக தான் முடிவு எடுக்கணும். நன்றி. அப்போ அதிமுக முடிவு எடுத்துகிட்டு போகட்டும், என்ன பண்ணணும்னு பண்ணட்டும். ஆனால் நாம் ஏன் இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் லிங்க் பண்ணி வேகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நீ 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் இங்கே தேவையில்லை, நாம் ஏன் இப்போவே பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறோம்னா, திமுக ஒரு அபாயகரமான ஒரு இடத்துக்குள்ளே போகுது. ஒரு 1000 கோடி ஊழல் வந்து மற்ற பிரச்சனைலாம் வரும்போதெல்லாம் அது வந்து ஓவர்லாப் பண்ணிட்டு வருது. இது உடனே கண்காணிக்கப்பட வேண்டும்னு ஒரு தேச அபிமானி அமித்ஷா இறங்கி பண்ணுறாரு. இப்போது இதில் டிவிகே வரப்போகிறாங்களா, சீமான் ஐயா வரப்போகிறாங்களா, பிஜேபி வரப்போகிறாங்களா, அதிமுக வரப்போகிறாங்களான்னு ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் அவர் அங்கே போய் சந்திச்சாரு. ஆனால் பேரை மாற்றிட்டு போனார். இவர் இங்கேருந்து போனார், 8 காரில் போனார். இது எதுவுமே உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை சார். அமித்ஷாவை சந்திச்சு அவர் ஒத்துக்கிட்டார். ஆமாம், இல்லை அமித்ஷா சொல்ல வீடியோ வந்துச்சு, அதெல்லாம் வேற. இப்போ என்னன்னா பிரதமர் சந்திப்பாரா இல்லையா, சந்திச்சா இந்த கூட்டணி சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படுமா இல்லை, இங்கே கேள்வி. நாளைக்கு அவர் வர்றது வந்து அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. மோடி ஐயா எனக்கு தெரிஞ்சு அது 2014 நீங்க எடுத்துக்கோங்க, எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் அவர் அமர்ந்து பேசி நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அமித்ஷா இறங்குவார், இல்லைனா நட்டா இறங்குவார், கட்சி தலைவர் இறங்குவாங்க. இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். பார்லிமெண்ட்ரி போர்டு உட்காரும் நான் பார்த்துருக்கேன். சீட்டு கொடுக்கும்போது யாராருக்கு என்னென்ன வேட்பாளர் சீட்டு கொடுக்கணும்னு போது மோடி ஐயா ராத்திரியெல்லாம் உட்காந்து பொறுமையாக யோசித்து பண்ணுவார், பார்த்துருக்கேன். அதனால தான் 3 முறை ஜெயிச்சிருக்கோம். இப்போ நாளைக்கு வரப்போகிற இடத்துல யாரை சந்திக்க போகிறாங்க, ரோட்டில் நின்று டாட்டா காட்டுவாங்களா, 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து காப்பி குடிப்பாங்களா, எதுவுமே அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் ஓபிஎஸ் ஐயாவோ டிடிவி ஐயாவோ இதில் கூட்டணியில் இருக்காங்க. அதனால அவங்க சந்திச்சா சந்தோஷம். இல்லைனாலும் இருக்காங்க, பழைய இந்தியால இருக்காங்க. இந்த பழைய எனக்கு என்ன ஆர்சி இது ரெனிவல் அதிமுக வருதுன்னு வைங்க, ஓபிஎஸ் டிடிவி இருப்பாங்களா? இங்க பாருங்க, அதிமுகவுடைய டிமாண்ட் அப்படின்றது உங்களுக்கு 20% மேல இருக்கு. அதிமுக தேவையில்லை இன்னைக்கு. இங்க பாருங்க, ஒரு வித்தியாசத்தை நான் செப்டம்பர் 2023 சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 பேர் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்கணும்னு சொன்னா, அதிமுக உட்காந்துட்டு உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அவளுக்கு இவ்வளோன்னு கொடுக்குற காலம் முடிஞ்சது. நான் 25 நீ 15ன்னு முடிக்கணும்னு பாராளுமன்றம் போது பேசினேன். அதுக்குள்ளே செப்டம்பர் 2023 ஒரு ஜம்ப் பண்ணி வெளியில் போயிட்டாரு. இப்போயுமே நீங்கள் என்ன பண்ணணும், 234 நான் 150 பார்த்துக்கிறேன், நீங்கள் 84 பாருங்க, அல்லது நான் 140 பார்க்குறேன் தான் ஏன் சொல்லணும்னா, அதிமுகவில் ஒருங்கிணைக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி ஐயாவுக்கு உரிமை இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த கட்சியை குடும்ப கட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் பொறுமையாக பார்த்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க வாழவே கூடாது, இருக்கவே கூடாது, வளரவே கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. அது பிஜேபிக்குள்ளேருந்து டிஸ்கஷனில் வரும். தேவையில்லாம திரு பிரியன்ட், பிரதமருடைய வருகையில் இபிஎஸ் சந்திக்கலை அப்படின்றது ஒரு புறம் அப்படின்னா, அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா இல்லையா அப்படின்றதுலையும் அதுலேயும் முடிவெடுக்கலை அப்படின்றது எப்படி பார்க்கணும்? அண்ணாமலை மாற்றம்ன்றது வந்து இவங்க இன்னொரு கட்சியிலேருந்து ஒரு கூட்டணியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா, நடுவில் வந்து இடைக்காலத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ண அவரை ஒதுக்கி வச்சிங்கன்னா நல்லது அப்படின்றது எடப்பாடியோட வாதமாக இருக்குது. ஆக்சுவலாக அதை அவங்க சொன்ன உடனே அவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்போ அவங்களுக்கு அந்த பாஜகவோட மாநில தலைவர் விஷயங்கள்லாம் அவங்க லோக்கலில் கலந்து ஆலோசிச்சு அப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரதமர் வரங்குள்ளே அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அப்படின்ற தகவலும் வந்தது. இல்லை, அது பிரதமர் இங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க சார். அது ஒரு முக்கியமான விஐபி இங்கே இருக்கும்போது அதுவும் மாநில தலைவராக இருக்கார். அது வந்து அது ஒரு அரசியல் பண்பாக கூட இருக்காது அது மாதிரி பண்ணினா. அதனால் அவர் இங்கேருந்தெல்லாம் கிளம்பி பேசிட்டு கிளம்பி போன பிறகு அவங்க
மாற்றுறதுன்னு ஒரு முடிவில் தீவிரமாக இருந்தாங்கன்னா மாற்றுவாங்க. ஆனால் அவரை மாற்றக்கூடாதுன்றதுக்காக ஒரு பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார். இன்னும் வந்து அந்த ஒரு பெர்செப்ஷனை மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க. அண்ணாமலை 100% கண்டினியூ பண்ணுவார்னு ஒரு பெர்செப்ஷனை மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்குன்னு சில அரசியல் விமர்சகர்கள்லாம் வேலை செய்கிறாங்கல்ல. இல்லை, நேற்று அவர் சொல்லிட்டாரு புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அப்படின்ட்டு. அவர் சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொன்னால் கூட அவருக்கு பின்னாடி இருக்கிற அவருக்கு உந்து சக்தியாக இருக்கிற அரசியல் அபிமானிகளா இருக்கலாம் சார். அவர் சொல்லி அபிமானிகள் என்ன சொல்கிறாங்க, அவர் இன்னும் கண்டினியூ பண்ணுவார். அவர் டெல்லிக்கு போய் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தார் சார். பவர் பாயிண்ட் கொடுத்தாருன்னே வச்சுக்கோங்களேன். சவுத்தில் என்ன பொசிஷன், நார்த்தில் என்ன பொசிஷன், அது சில பேர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்தார். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அதிமுகவோட கூட்டணியே வேண்டாம், நம்ம வச்சுன்னா நமக்கு நஷ்டம், நம்மளே வளர்ந்துட்டோம் மம்மி அப்படின்னு அங்கே போய் சொன்னார். நீங்கள் சொன்னதை கேட்டு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி நாங்கள் கவுந்து போயிட்டோம். அதனால் இந்த வாட்டி நீங்கள் சொல்கிறத நாங்கள் எடுத்துக்கிறது ரெடியாக இல்லை, கொஞ்சம் நீங்கள் சற்றே விலகிரும் பிள்ளாயின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நந்திக்கு எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி சற்றே விலகிரும் பிள்ளாயின்னு சொன்ன உடனே இவர் வந்து என்ன தான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தா கூட இவருக்கு அங்கே மேல் எடுத்த அமித்ஷா கிளியராக சொல்லிட்டார், நீ கொஞ்சம் நகர்ந்துருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சார் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை எப்படியும் ஒழிச்சே கட்டணும், அது பிரிவினைவாதம் பேசுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறதுனால ஒழிச்சே கட்டணும்னு அமித்ஷா தீர்மானிச்சிட்டார். அதுக்கு ஒரே வழி வந்து அதிமுகவோட சேர்ந்து பண்ணுறது தான் வழி. வேறு அவங்களுக்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. பாஜகவை தாவேக்கு அவங்களோட சேர முடியுமா? சீமானோட வேணால் அவர் சேரலாம், அவர் பெரியார் தீவிரமாக இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்கலாம். ஆனால் தாவேக்காவோட சேர முடியாது. சீமானோட சேர்ந்து வெற்றி பெற முடியுமானா, சீமானோட பெரிய கட்சி அதிமுக 70% ஓட்டை கையில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதிமுகவோட சேர்ந்தால் தான் இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை பேச்சை கேட்டு தனியாக போயிட்டு ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண விடல. திமுக ஆட்சியை அகற்றியே தீரணும், அது பிரிவினைவாத கட்சி, அது பிரிவினைவாதம் பேசுகிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுது, அது வந்து மறுசீரமைப்பில் வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படும் சொல்லுது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுனால அவர் அமித்ஷா ஒரு முடிவு எடுத்துட்டார். இது வந்து தேச விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை ஒழிச்சே தீரணும்ன்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போது அதிமுகவோட சேர்ந்தால் தான் முடியும்னு அங்கே ஒரு கட்டம் எடுத்து அண்ணாமலைக்கு அப்பா கொஞ்சம் நீ நகர்ந்துரு, உன்னோட இருந்தால் வந்து எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இவர் இன்னும் ட்ரை பண்ணுறார். அண்ணாமலை ஸ்டில் ட்ரை இஸ் பெஸ்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து பாஜகவை ஏதோ ஒரு பேசு பொருளாக அவர் வச்சுருக்காரு சார். அண்ணாமலையை வந்து நீங்கள் வந்து நான் ஜஸ்ட் லைக் அவரை நான் பார்க்கல, ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவை ஒரு பேசு பொருளாக மாற்றிருக்கேன். 11% ஓட்டு வாங்குறேன்னு சொல்கிறேன். அதில் கூட சில கேள்வியெல்லாம் இருக்குது, நான் அதை கேட்கல. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாடு பாஜகன்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அண்ணாமலை வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, தினசரி பேசிகிட்டு இருக்காரு. திமுக அரசு மேலே ஒரு 4 குற்றச்சாட்டை பேசுகிறாரு, பரபரப்பான பல விஷயங்கள் பேசுகிறாரு, அவர் மேலே பல பேர் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கிறோன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழலில் அமித்ஷாவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அதிமுகவோட போகிறதுன்றது உறுதியாக இருக்குது. இவங்க அதிமுகவை பொறுத்த மட்டும் என்னென்னா, அண்ணாமலையை வந்து நகர்த்துறதுல அவங்க குறியாக இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து அதிமுக பேசாத இருக்காங்க. அதில் வந்து கிளியரான சிக்னல் வந்து அதிமுக அண்ணாமலை நகர்த்தினா தான் அதிமுக ஃபர்தராக வாயை திறப்பாங்க. ஆக்சுவலாக அதுவரையும் வாயை திறக்க மாட்டாங்க. கேட்போம், அண்ணாமலை நகர்ந்தால் தான் அதிமுகவுடைய அடுத்த மூவ் இருக்கும் அப்படின்னு அப்போ தான் வாயை திறப்பாங்க, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அதிமுகவோட பிஜேபி போகணுமா வேண்டாமாங்கிறது வந்து 2 கட்சியும் எடுக்க போகிற ஒரு முடிவு. சீட் ஷேரிங்கை வச்சு முடிவு பண்ண போகிறாங்க. எடப்பாடி ஐயா போன வாட்டி 20 கொடுத்தா இந்த வாட்டி 21 வச்சுக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய கட்சி இருக்குது, எல்லா கட்சியோடையும் நாங்கள் இது வச்சுக்கணும். மன்சூர் அலிகான் 6 கேட்குறாரு, இவங்க தேமுதிக ஒரு 7 கேட்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க போகிறாரு. கேள்வி அது இல்லை. இப்போ என்னன்னா எங்க கூட்டணி அவரா வந்துட்டு அவரா போயிட்டாரு, கூட்டணியிலே இல்லையா சார்? யாருக்கு சார்? யாரு? மன்சூர் அலிகான் இல்லைங்க, அவர் பாவம் நிறைய போன வாட்டி சந்திச்சாரு, சரியா ஒத்து வரல. சீமான் ஐயா இவ்வளோ கேட்பாரு அவ்வளோ கேட்பாருன்னு சொல்லுவார். பிஜேபிக்கு வந்து 3 வாட்டியா வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய, இப்போ 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 21 சீட்டுன்னு சொல்லுவார். அதெல்லாம் கேட்டுக்கலாம், அதில் என்ன இருக்குது, தப்பு இருக்குது? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொல்லும்போது கேட்டுக்கணும். இப்போ கேள்வி என்னென்னா, இந்தி வேண்டாம்னு திமுக சொல்லுது, அதனால் அதை ஒழிக்கணும்னு எவனும் சொல்லலை. தேசிய கல்விக் கொள்கையில இந்திங்கிற வார்த்தை எங்கயா இருக்குன்னு தேடி நீங்க டாபிக் இல்ல, நீங்க டாபிக் நீங்க இந்தி போனீங்கன்னா மும்மொழி வந்துரும். இப்ப டிபேட்டே மாறிடும். நான் என்ன கேக்குறேன், அண்ணாமலை ஐயாவுக்கு இல்ல திமுக ஆட்சி அகற்ற அமித்ஷா முடிவெடுத்துட்டார், அதிமுக அதுக்கு துணைக்கு அழைக்கிறார், ஒரு பிளான். ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நீங்க தான் சார் சொன்னீங்க. இல்லைங்க, யார் திமுக பிரிவினை பேசு, நீங்க தான் சொன்னீங்க. பாருங்க, திமுக பிரிவினை பேசினா அதுக்காக அதிமுகவோட தான் கூட்டணி அமைக்கணும்னு என்ன காரணம்னு எனக்கு புரியல. அமித்ஷா சொன்னா நீங்க தான் சார் சொன்னீங்க. பாருங்க, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். அப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன், அதிமுக தீய சக்தின்னு சொல்லிச்சு, தாவேக்காவும் தீய சக்தின்னு சொல்லிடுச்சு, சீமானும் தீய சக்தின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுக்கு வரணும்னு நினைப்பாங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கேள்வி என்னன்னா, இப்போ அண்ணாமலை ஐயாவை நீங்க என்னதான் உசுப்பேத்தி விட்டாலும் அவருக்கும் சரி பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் சரி கல்யாண் சிங் அப்படிங்கிறவரை பத்தி ஞாபகம் இருக்கும்.
கல்யாண் சிங்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, அவருக்குன்னு ஒரு தெளிவாக ஒரு இது இருந்தது. ஆனால் கட்சின்னு வந்துட்டா முதல்ல கட்சி தான், அப்புறம் தான் மற்றதெல்லாங்கிறது வந்து அண்ணாமலை ஐயாவுக்கு நல்லா தெரியும். கல்யாண் சிங் ஐயாவுக்கு தெரியல, கொஞ்சம் போயிட்டு வெளில வந்தாருங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிஜேபிக்கும் என்ன தெரியும்னா, தெலுங்கானாவில் நான் பண்டி கிட்ட ஒரு தப்பு பண்ணேன், அந்த பண்ணதுனால தெலுங்கானாவே இல்லாமல் போயிடுச்சு, அப்போ நான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணணுங்கிறது பிஜேபிக்கும் தெரியும். அதனால் எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரை எதை வச்சு மடக்கலாம்? ஊழல் செய்தவர்களை ஊழல் செய்தார்கள் என்று எடுத்து சொல்லலாம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன ஊழல் வருது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எஸ்ஐடி முடிவு பண்ணலை. எஸ்ஐடி முடிவு பண்ணும்போது தப்பாக பண்ணிச்சுன்னா டைரி வெளில வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வச்சுட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஏன் தேவையில்லாமல் அண்ணாமலையை பற்றி பேசணும் எனக்கு இதில் புரியல. ஏன்னா பிஜேபியில் உங்களுக்கு நல்லா தெரியும், கூட்டணிங்கிறது வந்து பார்லிமெண்டரி போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. இங்கே யாரும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க தான் முடிவு எடுத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க. கடைசியாக முடிவு மட்டும் அவங்க சொல்லுவாங்க. இவர் போய் கொடுத்த பிரசன்டேஷன் என்ன தெரியுமா? 34 தொகுதிகளில் 25 42% அசம்பிளி தொகுதிகளில் நான் வாங்கியிருக்கேன். நாகர்கோயிலில் 42, வேலூரில் 38, குளச்சல்ல 35ன்னு தெளிவாக கொண்டு போய் கொடுத்துட்டு 34 சீட்டில் குறைந்தபட்சம் 25 42 நான் வாங்கியிருக்கேன். என்ன போய் 20 21 உட்கார சொல்லாதீங்கன்னு ஒரு மாநில கட்சி தலைவர் சொல்லத்தான் செய்வார். சார் கொடுத்ததை வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு வாரமாக நில்லுங்க அப்படின்னா நாம் என்ன பெரிய தேசிய கட்சி 20 கோடி வாங்கிட்டு சீட்டு 2 சீட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற கதைக்குள்ளியா இருக்கும்? கூட்டணியில் ஏதாவது பல்லக்கு தூக்கிகளை வைத்துக் கொண்டா அடிப்படையில் மாநில தலைவரா சொல்றாரு. அந்த முடிவை எடுக்க வேண்டியது அமித்ஷா. அது நானே சொல்லிட்டேனே, பார்லிமெண்ட் போர்டு தான் எடுக்கணும். இவர் ஒன்று சொல்லிட்டு வந்தாரு, சொன்னதே அதுல வேற யாரோ எழுதி கொடுத்ததாமா. எனக்கு தெரிஞ்சு பேப்பரை வச்சுக்கிட்டு அண்ணாமலை படிச்சு நான் பார்த்ததில்ல, முதல்வர் படிச்சு நான் பார்த்திருக்கேன். யாரோ எழுதி கொடுத்தாங்க, யாரோ எழுதி கொடுத்தாருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. அது தவறு. அண்ணாமலை ஐயாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அரசியல் விமர்சனங்கள் சொன்னேன். இல்ல இருக்கட்டும் சார், தப்பு இல்ல. ஒரு ஐபிஎஸ்க்கு எப்படி கார்னர் பண்ணணும், எங்க போகணும், எப்படி லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும் எல்லாம் நல்லா தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, நாளைக்கு மோடி ஐயா வராரு, எல்லாரும் சந்திக்க அண்ணாமலை இருப்பாரா? இதே தலைவர் பதவி அவர் தான் அழகா சொல்லிட்டாரு, தமிழ்நாடை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏழ்றைங்கிறது உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு 3 முறை வரும், உங்களை அனுப்புற வரைக்கும் எனக்கு உங்களுக்கு ஏழ்றை இருக்கும், நான் செருப்பை போட்டுட்டு நடக்க போறேன். ரொம்ப சிம்பிள். ஓகே. திரு புகழேந்தி தனிப்பட்ட தாக்குதல்கள் வேண்டாம், யார் மேலேயோ திரு இபிஎஸ் மேலேயோ யார் மேலேயோ தனிப்பட்ட தாக்குதல்கள் வேண்டாம். கர்கே ஒரு நிமிஷம். இல்ல உங்களுடைய பேசதான் சொல்றேன். அது தனி மனிதர்களுக்கு, குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் போன்றவர்களுக்கு அது இழுக்கு. நான் கிளியர் பண்றேன் சார். நான் நாடு பூரா நான் யாரு, நீ உங்களுக்கு தெரியும் நான் யாரு. ஏடிஎம்கே தொண்டெல்லாம் இருந்து அம்மா கூட வளர்ந்து அத்தனையும் பார்த்துட்டு வந்த ஒரு ஸ்டேட் செக்ரட்டரி இருந்து. உனக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? நீ யாரு? இது அதல்ல, அதுக்குதான் சொல்றேன் நான். நியாயமா வேண்டாம், தவிர்த்துருங்க. அதான் என்னோட கேள்விக்கு ஏன் ஒரு இல்ல சார், கேள்விக்கு வந்து அந்த விவாதத்தை விட்டுறலாம், நம்ம கேள்விக்கு வந்துடலாம். இல்ல ஒரு நிமிஷம், அந்த விவாதத்தை நானும் விரும்புறேன். சரி, ஓகே. அதுதான் மக்கள் பாராட்டுறாங்க. ஓகே ஓகே. பிரதமர் நீ யாரு நான் யாருன்னு அதுக்கு நான் ரெடியா இல்ல. அது ஐ அம் தி லாஸ்ட் பர்சன் ரெடி டு ஃபேஸ் தட். அது நோக்கி இல்ல. ஓகே. அதனால வந்து பிரதமர் இல்ல ஒரு நிமிஷம், பிரதமர் வந்துட்டு போறாரு. பாஜகவுல என்ன மாற்றங்கள் நிகழும்? கூட்டணியில என்ன முன்னேற்றம் ஏற்படும்? சார் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் சந்திக்கிறாங்க சார். உங்களுக்கு இப்பயே சொல்லிட்டேன் நான். எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் நம்ம. ரெண்டாவது தனியா சந்திக்கிறாங்களா லைன் அப்பா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விதத்துல நான் ஏன் அண்ணாமலை எடுத்தேன்னா, பிரியன் சார் இல்ல பிரியன் சார் சொன்னாரு. சந்திப்பா இன்னும் உறுதி செய்யப்படல. அவர் திரு புகழேந்தி சொல்ற, அதை வச்சு நம்ம எப்படி பேச முடியாது. இல்ல நான் என்னோட எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். பிரியன் அவருடைய சோர்ஸ் சொல்றாரு. ஓகே ஓகே. இல்ல பிரியன் சொல்றாரு, ரொம்ப கிளியரா தான் சொன்னாரு அவர். அண்ணாமலை வந்த பின்னாடி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசி பிஜேபி இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாரு. ஐ எம் நாட் டினையிங் தட். அவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பரவலாவே மக்கள்கிட்ட என்ன பேசிக்கிறாங்க, அண்ணாமலை எடுத்தா பிஜேபி மாட்டிக்கும், பிஜேபி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தமிழகத்துல எல்லா இடத்துலயும் அடிபடுது. அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இப்ப என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, நான் எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ ஆசைப்பட்டு ஓடுறவன் இல்லை. என் பக்கத்துல ஏற்கனவே ஐபிஎஸ் இருந்தது. அவர் சொன்ன மாதிரி, ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி, காலையில போய் நைட்னா இங்க இந்த இது மண் இங்க வந்துருவேன் நானு அப்படின்னு ஒரு கடுமையான உழைப்பாளி பிஜேபியில அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆகவே ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாருன்றதுக்காக இன்னொரு மாபெரும் இயக்கமா இருக்கு, மத்தியில் அரசு ஆட்சியில இருக்கு, 14 ஸ்டேட்ல இருக்கு ஒரு கட்சி, அவர் சொல்றன்றதுக்காக ஒருத்தர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரியா வராது. தட் இஸ் நாட் கரெக்ட் ஆல். ஆனா நான் என்ன ஏன் இங்க கொண்டு வர அண்ணாமலைன்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்றது நாங்க ஆட்சிக்கு வருவோம்,
நாங்க முதலமைச்சரா வருவோம், எங்களுடைய ஆட்சி 26ல வரணும், இல்லைன்னா எப்ப வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல, அதை ஏன் பெரிய அதிமுக தலைவர்கள் சொல்ல மாட்டாங்க? நாங்க ஆட்சிக்கு வரணுங்க, நாங்க அதிமுக அப்படித்தானே சார் சொல்லிட்டு இருக்கு சார். சொல்லலையே சார், சொல்லல. தாவேகாவை நாங்க ஆட்சிக்கு வருவோம் தான் சார் சொல்றாங்க. கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஆட்சிக்கு வருவோம் தான் சொல்றாங்க. தாவேகா ரொம்ப கிளியரா இருக்கு. தாவேகா சொல்லுது தாவேகாவா திமுகவான்னு சொல்லுது. இங்க எதிரி திமுக, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எதிரி திமுகன்னு சொல்ற நீங்க நேற்று வரைக்கும் பிஜேபி கிட்ட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப பிஜேபி கிட்ட கூட்டணி இருக்கு, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? தேர்தல் வரும்போது தான் முடிவு பண்ண முடியுங்கிறீங்க. ரைட். இல்ல பொது எதிரி திமுக அப்படின்றதுல அதிமுக ஏதாவது மாறுபாடு வச்சிருக்கா சார்? ஒரு ட்வீட் போடுறாரு சார் அழகா. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வெளியில வந்தா போறதுக்கு முன்னாடியே போட்டாரு, தேசிய என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போடுறாரு நீட்டா. அவருக்கு தெரியும் இவங்க மாறுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல அவர் கவனமா இருக்காருல்ல. அப்ப நீங்க சொல்லணும்ல, தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சி அமையணும்னு சொல்லணும் இல்ல கார்கே? ஏன் சொல்ல மாட்டேன்னு இருக்கீங்க? அதைத்தானே சார் சொல்லிருக்காங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் சொல்லி, தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும்னு இபிஎஸ் சார் சொன்னாரு, அமித்ஷா அப்படிதான் சார் சொல்லுவாரு. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வந்தீங்க டெபேட்லயே. அமித்ஷா அப்படிதான் சொல்லுவார், அண்ணாமலை அப்படிதான் முழங்குவார், பிஜேபியினுடைய கேடர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சி அமையும். அந்த கூட்டணி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் கூட ஒரு பாட்டுல சொன்னாரு சொல்லிதான். அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்ப இந்த கட்சி எவ்வளவு வீக்கா இருக்கு? அந்த கேள்வி கொண்டு போயிரு. நான் வரேன். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், என்டிஏ ஆட்சி அப்படின்றது அமித்ஷாவுடைய திட்டமா இருக்கா? அதுதான் இந்த கூட்டணியை இறுதி செய்ய விடாம தடுத்து வச்சிருக்கா இப்போ? இல்ல, அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு தான் இருக்குது. இன்னைக்கு கேட்க வேண்டிய இடம் அதிமுகவிற்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா மாறிடுச்சு இன்னைக்கு அதிமுகவுடைய நிலை. தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்கு அதிமுக இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகிறது. அப்ப பிரதமரையும் சரி, உள்துறை அமைச்சரையும் சரி, எல்லாரையும் அதிமுகவுடைய முகங்கள் தான் சந்திக்கிறாங்க, போராடுறாங்க. இப்ப நம்ம நண்பர்கள் பேசினாங்க இல்லையா, பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கடந்த காலங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்த தலைவர்களை விமர்சித்தது பண்பற்றது, நாகரிகம் பற்றதுன்னு சுட்டி காமிச்சாங்க. அதற்காக அவரை தொடர்ந்து எதிர்க்கின்ற அவசியம் இல்லை. ஆனா கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக அதிமுக சரியாக இருக்கிறது. அதாவது உள்துறை அமைச்சர் கடந்த தேர்தலில் நேரடியா தன்னுடைய கூட்டணி விருப்பத்தை தெரிவிச்சாங்க, இப்பொழுது தெரிவிக்கிற மாதிரியே. அந்த நேரத்துல கூட மக்களுடைய விருப்பம், அரசியல் கணக்கீடு, சூழலை வச்சுதான் அதிமுக கூட்டணியை இறுதி செஞ்சாங்க. இப்ப இன்றைக்கு இருக்கிற தேர்தலில் ஒரு ஏமாற்று அரசு, மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு. அதை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா யாருடைய வாக்குகளை சிதறாம கொண்டு போய் அதிமுக தலைமையை ஏற்று கூட்டணியில் யார் வர்றாங்களோ அவங்கள வச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் அதிமுகவுடைய இலக்கு. அதை நோக்கிதான் பயணம். நாளைய தினம் பிரதமர் வர்றப்ப பிரதமர் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அதிமுக தமிழ்நாட்டு நலனை தான் பேசுவாங்க. அங்க போய் பிரதமர்கிட்ட கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இருக்காது, அந்த மாதிரி சூழலும் அமையாது. அதற்காக தமிழர்களுடைய நலன்களை மீட்பதற்காகத்தான் அதிமுக போராடுது. கூட்டணிக்கான களத்தை அமைப்பதில் அதிமுக சிரத்தை எடுப்பாங்க. கூட்டணிக்கான களம் அமைக்கிறாங்க சார். இங்க கேள்வி என்னன்னா, அமைவது அல்ல அமைய போவது, நீங்க சொல்ற மாதிரி திரு அம்மா ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல என்டிஏ ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க அது நடக்க போதா, அதுலதான் பார்கென் போயிட்டு இருக்கான்னு கேட்கறேன். ஒரு முறை அல்ல, 1000 முறை அதிமுக அடிப்படை தொண்டர்ல இருந்து தலைவர் வரையும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையும். அதனால இதோடைய சாரம்சத்தை மாத்தி வேற யாராவது இதுக்கு இடம் பெறுவாங்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமை தான், அதிமுக தான் முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லாரும் ஆசைப்படுவாங்க முதன்மை இடத்துக்கு வரணும், எல்லாரும் ஆசைப்படலாம். ஆனா மக்கள் அங்கீகரிக்கிறது அதிமுகவை தான். ஓகே, ஒரே ஒரு திருப்பிரியன் இறுதி கருத்து. நாளைக்கு மோடி அவர்கள் நிச்சயமா அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் புகழேந்தி சொன்ன ஒரு விஷயம், வரிசையில் கும்பிட்டு போகிறதோட அதோட அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு அதுக்கு தான் கிடைக்குமா, டீட்டெயிலாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இவங்களுடைய சந்திப்பு, தினகரனோட சந்திப்போ ஓபிஎஸோட சந்திப்போ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அண்ணா இபிஎஸ் போய் சந்தித்தார் இல்லை சந்திக்கலைன்ற விஷயம் இன்றைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இபிஎஸ் சந்திப்பு புகழேந்தி சொல்கிற மாதிரி இபிஎஸும் சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு. அப்படி இபிஎஸ் 2 பேர் சந்திச்சா பெரிய செய்தி. 2 பேர் சந்திச்சு
மோடி அவர்கள் எப்படி அந்த கவர்னர் வித்யாசாகர் கையை இணைச்சாரோ ஓபிஎஸ் அதுக்கு டிபிஎஸ் இப்போ வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி கையை 2 பேரும் இணைச்சாருன்னா அது அதோட பெரிய வெற்றி அது. ஆஹா திரு ரவிச்சந்திரன் ஒரே இல்லை என்டிஏ அப்படின்னு சொன்னால் பிஜேபி சொல்லும். அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்காரு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் என்டிஏன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது 180 சீட்டில் நீங்கள் நிற்பீங்கன்னா முதலமைச்சராக எப்படி 20 சீட்டில் இருக்கிறவர் வருவார்? தேவேகவுடாவான இந்தியாவான கிடையாது. 180 சீட்டு 150 சீட் நீங்கள் நின்றால் நீங்கள் தான் முதலமைச்சராக வருவீங்க. 234 தனித்தனியாக நின்றுட்டு யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ முதலமைச்சர்னா தான் அந்த கேள்வி வரும். 23,400 கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது சைதை துரைசாமி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஐயா எம்ஜிஆருங்கிற தேசிய கட்சியோட இணைந்து பணியாற்றி தான் பண்ணியிருக்காருங்கிறாரு. உடனே முனுசாமி ஐயா வேற ஒரு கருத்து சொல்றாருன்னா குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்காது. ஓகே தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாது சார். அவங்க வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வெளியில கருத்து சொல்றாங்க சார். சைதை துரைசாமி கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பா முடிச்சுங்க. அதாவது தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கருத்தை சொல்றாங்க, கொளுத்தி போடுறாங்க, அதெல்லாம் வந்து சாத்தியமா? ஓகே ஓகே ரைட் ஓகே 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 நாளைக்கு பிரதமர் வர்றாரு. ஓகே நாளைக்கு பிரதமர் வர்றாரு. பிரதமரை இபிஎஸ் சந்திப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தப்போ சந்திக்க மாட்டார் அப்படின்றது தான் தகவலாக இருந்தது. திரு புகழேந்தி இல்லை இபிஎஸ் சந்திப்பார் ஓபிஎஸ் சந்திப்பார் எனக்கு வந்த தகவல் அப்படின்றாரு. நிச்சயமாக சந்திக்கலை அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலிருந்தே தகவல்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சரியமும் அரசியலில் அப்பாற்பட்டதில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த சிறப்பு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.